ஹாய் வெல்கம் பேக் டு ரியாஸ் லைஃப் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ரொம்ப நாள் நகை வந்து அடகுலேயே இருக்குது, அதை மீட்கவே முடியல, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. பட் நான் அதை வந்து அப்புறம் போடலாம் சரி, நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம அந்த பரிகாரம் செஞ்சு நம்ம அது மூலமாக பயனடையணும், அதுக்கப்புறம் நான் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, இது வந்துட்டு 2-3 நாளாக அந்த விஷயம் வந்து கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இதை செஞ்சு பலனடைஞ்சவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்து கூகுள்லேயும் சர்ச் பண்ணி நல்லா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதை பற்றின வீடியோஸ் பார்த்துட்டு, அதில் உள்ள கமெண்ட்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு, சரி, ஓகே, இது வந்துட்டு நிறைய பேர் இந்த பரிகாரம் செஞ்சு வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் இது. அதாவது என்னென்னாக்கா, நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் நம்ம கையில் நிற்கவே நிற்காது. அதே மாதிரி நம்ம எடுத்து ஆசாசியாக நகையை வைப்போம், அதுவும் வந்து நம்மளால் போட முடியாது. குடும்ப சூழ்நிலை காரணமாக நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை போயிட்டு அடகு வச்சிடுறோம். மீட்டுடலான்னு நினைக்கும் போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பே பண்ண முடியுது. பட் அந்த நகையை வந்து நம்மளால் மீட்டு எடுக்க முடியல, ரிலீஸ் பண்ண முடியல. அப்படின்றப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் கடவுளோட ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து நம்ம கையில் தாங்கும். அதே மாதிரி தான் நகையும். நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், எல்லாமே எதுவாக இருந்தாலுமே வந்து கடவுளோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. இது வந்து ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் கலர் பென் வந்து எடுத்துக்கோங்க. புது உப்பு பாக்கெட்டை தான் வந்து எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண உப்பு வந்து எடுக்கக்கூடாது. புதுசாக ஒரு உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்று கண்ணாடி பொருளாக இருக்கணும், இல்லைனா வந்து இந்த பீங்கான் ஐட்டம் இருக்குல்ல, அதுவாக இருக்கணும். ஸோ இந்த 2 பொருள் தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த மாதிரி பவுல் வச்சுக்கலாம், இல்லைனா கண்ணாடி கிளாஸ் வச்சுக்கலாம், இல்லைனா பீங்கான் ஐட்டம் ஏதாவது, அதில் ஏதாவது ஜாடி எல்லாம் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு யூஸ் பண்ணுறதுனால மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அரிச்சிரும். கிளாஸ் ஐட்டம்ஸ்னால் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. மெயினாக இதில் நமக்கு தேவைப்படுறது வந்து அகல் விளக்கு தான், அது புதுசாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் இருக்கக்கூடாது, முகத்துக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள். அதுக்கப்புறம் இது வந்து தாழம்பு குங்குமம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரெட் கலர் பென் ஏன் யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக ரெட் கலர் வந்து பென் யூஸ் பண்ணும்போது நம்ம எது வந்து தப்பாக எழுதுகிறோமோ அதை திருத்துறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம நகையை திருப்பணுங்கிறதுக்காக ஒரு ஒயிட் பேப்பரில் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம், நம்ம நகைகள்லாம் என்னென்னலாம் அடகு வச்சுருக்கிறோமோ அது அப்படியே ஒரு பேராக வந்து ரெட் பெனில் எழுதி வச்சுட்டு அதை இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை எப்போ வைக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா 7 ஏலக்காய், 7 கிராம்பு, இது 2மே வந்துட்டு நல்லா இருக்கணும். எதுவுமே வந்து டேமேஜோ இல்லை வெடிச்சு, இந்த ஏலக்காய்லாம் வெடிச்சிருக்கக்கூடாது. கிராம்புலையும் எந்த டேமேஜும் இல்லாமல் ஒத்தப்படையில் எடுத்து வச்சுருக்கிறேன். அது 7ன்ற எண்ணிக்கையில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒத்தப்படையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி கிளாஸ் வச்சுருக்குறோம்ல, இந்த புது உப்பு பாக்கெட்டை பிரித்து இதை வந்து நம்ம பாதி அளவுக்கு மட்டும் நிரப்பி எடுக்க போகிறோம். பாதிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் இதில் வைக்க போகிறோம். அதில் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் 7 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன்ல அது, அதுக்கப்புறம் கிராம்பு, நம்ம ஒரு ஒயிட் பேப்பரில் நகை என்னென்ன நகைன்னு எழுதி வச்சுருந்தோம்ல அந்த பேப்பர், இது எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கு மேலே உப்பு வச்சு நிரப்ப போகிறோம். இது வந்து நல்லா நிரம்ப இருக்கணும் உப்பு. நம்ம கையால் தான் அள்ளி போடணும். சில பேர் வந்து ஸ்பூனால் அள்ளி போடுறாங்க. எப்போதுமே சமையலுக்காக இருந்தாலும் சரி, உப்பை வந்து நம்ம கையால் தான் தொடணுமே. அதுக்கப்புறம் இது மேலே நான் அந்த மஞ்சள் எடுத்து வச்சுருந்தால, முகத்துக்கு போடுற மஞ்சள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து போட்டால் போதும். அதுக்கப்புறம் தாழம்பு குங்குமம், இதில் பச்சை கற்பூரம் கலந்து வச்சுருக்கிறேன். இந்த குங்குமம் இருக்குல்ல, இதுலேயும் லைட்டாக போட்டுட்டு இதை வந்து நான் மகாலட்சுமி எல்லா விக்கிரகமும் நான் ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன். இவங்களை அப்படியே எடுத்து இங்கே தான் வந்து குபேரர் இருக்கிறாங்க, மகாலட்சுமி தாயார், அதுக்கப்புறம் வராகியம்மன் எல்லாருமே ஒரே சைடு இருக்கிறதுனால நான் அவங்கள முன்னாடி வந்து நான் வச்சுட்டேன். இந்த உப்பு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு தடவையும் நம்ம கையால் கொட்டும்போது சீக்கிரமாக வந்து நம்மளோட நகை எல்லாத்தையும் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பரிகாரம் செய்யும் போது இது பெருசாக எதுவுமே கிடையாது.
இந்த உப்பு வச்சு ஒரு மண் அகல் விளக்கு வந்து நம்ம ஏற்றி வைக்க போகிறோம். பட் நம்ம இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே நம்ம அதை சொல்லிக்கிட்டே நம்ம வந்து ஒரு பொருளும் நம்ம வந்து போடணும். அதுக்கப்புறம் இந்த மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதை ஒரு பிளேட்டு மேலே வச்சு அந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம பச்சரிசி போட்டு வைக்கிறது அது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நம்ம எப்போ விளக்கேற்றினாலும் ஃபஸ்ட்டு திரி போடக்கூடாது. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திரி போடணும். இதையும் வந்து திரி போட்டு இது நான் வந்து சிகப்பு திரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு மேலே அதுக்கு மேலே இந்த மண் அகல விளக்கு எடுத்து வச்சு ஏற்றி வச்சிட போகிறோம். இந்த விளக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம்னாச்சும் நம்ம எரிய விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குளிர வைக்கணும். இப்போ நம்ம இந்த விளக்கு ஏற்றி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த உப்பு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, இவங்களை வந்து முன்னாடி நம்ம மகாலட்சுமி தாய்க்கு முன்னாடி வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு என்ன சாமி வச்சுருக்குறீங்களோ விக்கிரகங்கள் அதுக்கு முன்னாடி வச்சாலும் சரி, நம்ம இதை முன்னாடி வச்சுட்டு நல்லா நம்ம வந்து வேண்டிக்கணும். அதாவது நான் அடகு வச்சேன் இல்லையா, அந்த நகையை வந்து நான் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கிட்டு, இது வந்து வெள்ளிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உப்பு அப்படின்னாலே மகாலட்சுமி தான். மகாலட்சுமிக்கு உகந்த நாள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை. இது வந்து வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து செய்யணும். அதே மாதிரி செய்யக்கூடிய டைம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் எழுந்து நம்ம எந்த ஒரு விஷயமா எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் வேண்டுதலாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது வந்துட்டு ரொம்ப சிறப்பானது. இல்லை என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து செய்ய முடியாது அப்படின்றவங்க வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு 6 மணிலேருந்து காலையில் 8 மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடலாம். கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு தான் வந்து நம்ம இதை வந்து செய்யணும். அதே மாதிரி காலையில் முடியல அப்படின்றவங்க வந்துட்டு சாயங்காலத்தில் நம்ம 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நம்ம வந்து இந்த பூஜையை வந்து செய்யலாம். கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே பலன் அனுபவிக்க முடியும். எடுத்த உடனே நம்மளால் எதையுமே வந்துட்டு சீக்கிரமாக நம்மளோட பலன் வந்து நம்மளால் அடைய முடியாது. கண்டிப்பாக இது வந்து வாரம் செய்யுங்க. அமாவாசை டயத்தில் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா வந்து மந்த்லி ஒரு 2 டைம்னாச்சும் கண்டிப்பாக அந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாமே செஞ்சிட்டோம். இந்த உப்பை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 30 நிமிஷம் கிட்டத்தட்ட நம்ம விளக்கு எரிய விடுறோம். விளக்கு வந்து குளிர வச்சதுக்கு அப்புறம் இந்த உப்பை கொண்டு போய் நம்ம எந்த இடத்துல பணம் வைக்கிறோமோ, இப்போ பீரோவில் வந்து பணம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா பீரோவில் கொண்டு போய் அப்படியே இந்த கிளாஸோட இந்த உப்பை கொண்டு போய் நம்ம வச்சிடுறோம். இது 3 நாள் வந்து அப்படியே தான் இருக்கணும். இப்போ வெள்ளிக்கிழமை போடுறோம். வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம அந்த உப்பை வந்து திரும்ப எடுத்து என்ன பண்ணுறோன்னா கரைச்சிடுறோம். கரைச்சிட்டு கால்படாத இடத்துல ஏதாவது மரத்துக்கடியில் இல்லைன்னா ஓடுற தண்ணியில் எங்கேயாச்சும் வந்து இந்த உப்பை கரைச்சி வந்து நம்ம விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் அடுத்த வாரம் நம்ம இந்த செய்கிறோம் இல்லையா, அப்போ வந்து புதுசாக தான் வந்து உப்பு நிரப்பணும். அதே மாதிரி புதுசாக தான் உப்பு பாக்கெட்டும் நம்ம வாங்கணும். அந்த புது உப்பை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ சிஸ்டர், உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்துட்டு இதை செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த தெய்வத்தோட அருள் தேவை. இதுவும் ஒரு நம்பிக்கை தான். இது வந்து செஞ்சால் தான் நம்மளால் நகையை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு இல்லை. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கையாக நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே கண்டிப்பாக நமக்கு அதுலேருந்து ஒரு நல்லது தான் நடக்கும். ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தில் வேறு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குதா, இல்லை இது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவை, வீடியோஸ் வந்து தேவை, வேறு எதுக்காச்சும் பரிகாரத்துக்கு வந்து தேவை அப்படின்னாக்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.